இந்த வரிசையில பார்க்கும்போது, எதனால இந்த சிறுநீரக பிரச்சனை ஏற்படுது? டைம் வந்து அந்த டெஸ்ட் எடுத்துட்டு, உடனடியாக இதுக்கு வந்து சித்தால தான் தீர்வு இருக்குன்னு தாங்க உங்கள பார்க்க வந்தோம் மேம். இது என்ன பண்ணலாம்? ஹீமோகுளோபின் மெயின்டெயின் ஆகுறதுக்கும், பிளட் பிரஷர் மெயின்டெயின் ஆகுறதுக்கு, உடல்ல இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ், கழிவுகள், நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே வெளியேறுவதற்கு நமக்கு சிறுநீரகங்கள் தான் பயனுள்ள இருக்கு. பிபி வந்து எந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சு அதை உடனடியாக குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த வரிசையில் பார்க்கும்போது எதனால் இந்த சிறுநீரக பிரச்சனை ஏற்படுது, கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, இதை பற்றின நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமலே இருக்குது. நம்ம செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட நமக்கு சிறுநீரகங்களை பாதிப்பு ஏற்படுத்துமா? நிச்சயமாக. ஒரு சிலருக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் இப்போது ரீசண்டாக போன வாரம் கூட பார்த்தன ஒரு 4-5 பேர் என்னென்னா, இப்போது இந்த பிப்ரவரி மந்த் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் தான் ரிப்போர்ட்டே ஃபஸ்ட்டு டைம் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இந்த ரிப்போர்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு சிலர் சொல்கிற விஷயம், எந்த சிம்டம்ஸுமே எனக்கு தெரியலைங்க, லைட்டாக ஒரு கிடினஸ் இருந்தது, தற்செயலாக நான் வந்து ஆஃபீஸில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா யூரியா கிரியேட்டின் லெவல் இவ்வளோ அதிகமாக இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பிபி ரொம்ப நாளாக இருந்ததுங்க, சரி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துலாமேன்னு பார்த்தா இவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டைம் டயக்னோஸ் பண்ணும்போது யூரியா கிரியேட்டின் லெவல் 200க்கு மேலே, யூரியாலாம் வந்து பார்த்தோம்னா 200க்கு மேலே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, 100க்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கிரியேட்டின் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 12, 15, 18 இந்த மாதிரி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த டெஸ்ட்டு எடுத்துட்டு உடனடியாக இதுக்கு வந்து சித்தால தான் தீர்வு இருக்குன்னு தாங்க உங்களை பார்க்க வந்தோம் மேம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சிம்டம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக கவனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, பிளட் ப்ரெஷர், பிபி இருக்கக்கூடிய நபர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்மளுடைய ஃபுல் பாடி செக்கப், அதில் வந்து பிளட் டெஸ்ட் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, இது எல்லாமே வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதற்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம், கண்டினியூஸாக நமக்கு வந்து தொடர்ந்து பிபி இருந்தால் தானே இதை செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உணவு முறைகள் மூலயமோ நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் மூலயமாகவோ நம்ம என்ன பண்ணலான்னா பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், ஸோ அதிகமான உப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறது, அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, அனிமல் ப்ரோட்டீன் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தோம்னா ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஒரு சிலருக்கு இருக்கும். யூரின் பாஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா நுரை வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும். ஸோ லைட்டாக நமக்கு நுரை வருது, இல்லை ரொம்ப நாளாக 6-7 மாதங்களாக நுரை வந்துக்கிட்டு தான் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுவுமே நமக்கு நாளடைவில் என்ன ஆகும்னா, ஸோ சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்குன்றதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள், திடீர்னு நான் ஏதோ ஒரு ரீசன்னால் டெஸ்ட் எடுக்கும்போது இவ்வளவு அதிகமாக இருக்குது, இது எப்படிங்க சரி செய்யலாம்? இல்லை ஒரு சிலருக்கு என்னென்னா ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும், அதன் மூலியமாகவே அலர்ட் ஆகி நம்ம டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. நிறைய பேர் சொன்னது, மேடம் உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்து அதில் நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருந்ததுனால நான் போய் ஒரு டவுட்டில் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், ஸ்கேன் பார்த்தேன், ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அதே நம்ம டவுட் பட்ட மாதிரியே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க. இதற்கு ஆரம்ப காலகட்டத்திலே கிரியேட்டினோட லெவல் வந்து ஒரு 2, 3 இந்த மாதிரி இருக்கும்போதே சிகிச்சைகள் எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சிறுநீரக பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம். ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிட்னிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 2 கிட்னிஸு, யூரித்ரா, பிளாடர், யூரிட்டர், இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நம்ம உடலில் கழிவை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கன். நம்மளுடைய ஹீமோகுளோபின் மெயின்டைன் ஆகிறதுக்கும், பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிறதுக்கு, உடலில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ், கழிவுகள், நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே வெளியேறுவதற்கு நமக்கு சிறுநீரகங்கள் தான் பயன்படுது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லலாம், ரொம்ப கலராக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்றோம். ரொம்ப கலராக இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, குழந்தைகளுக்கு எல்லாமே இது நிறைய வாங்கி தரும். ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கு அந்த
அந்த சிறுநீரக செயலிழப்புன்றது குழந்தைகளையும் விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கிட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான கவனம் செலுத்தி நம்ம சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருந்தால் வீட்டில் இருந்த மாதிரி நம்ம என்னென்ன வழிமுறைகள், மருந்துக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா, நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். மருந்துக்கு அப்பாற்பட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா, பொதுவாகவே ஜென்ரலாக எல்லாரும் என்னென்னா இந்த மூக்கிரட்டை கீரை வந்து கஷாயமாக நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷாயம் தாராளமாக எடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 70 ml அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் நம்ம அந்த மூக்கிரட்டை கஷாயமாக கீரையை கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 கைப்பிடி அளவு மூக்கிரட்டை கீரையோட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி 2 வேளை குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூனை மீசை அப்படின்ற மூலிகை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஜாவா அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகள். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா காலை இரவு 2 வேளையும் உலர்ந்த இலைகளை நம்ம பவுடர் ஃபார்மில் கிடைக்கும் இல்லைங்களா, இதை வந்து 2 வேளையும் கஷாயம் போட்டு குடிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம சிறுநீரக பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாறுபாடு அடையும். ஏன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷலான மெடிசின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இந்த சிறுநீரக பாதிப்புகள் சரியாகிறதுக்கு இந்த மூக்கிரட்டை, பூனை மீசை இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சிறுகன் பீலை அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை, இந்த மூலிகையும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. நிறைய பேருக்கு ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் இருக்கும். இந்த சிறுநீரக கற்கள் சரியாகணும் அப்படின்னா இந்த சிறுகன் பீலையை பயன்படுத்தலாம். ஏன்னா தொடர்ந்து நமக்கு வந்து ரீனல் கால்குலை ஒருத்தருக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இதையுமே வந்து கஷாயம் மாதிரியோ இல்லை பொடி இருந்ததுன்னா அந்த பொடியை நெய்யில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை எடுக்கலாம். இல்லை உடனடியாக உங்களுக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, 2 தாண்டிச்சு கிரியேட்டின் லெவல்லாம் யோசிக்காமல் உடனடியாக மருத்துவரை நீங்கள் சந்தித்து அதற்கான சிகிச்சை முறைகளை உடனடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை சுகர் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, பிபி வந்து எந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டுருக்குன்றதை தெரிஞ்சு அதை உடனடியாக குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்மளுடைய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கிரிட்டிக்கலாக ஸ்டேஜ் 5 இல்லை டயாலிசிஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வராமல் தடுத்துக்கொள்ளலாம். மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உப்பு சேர்க்காமல் உணவு, கீரை வகைகள் எதுவும் எடுக்க வேண்டாம், அசைவ உணவுகள் இருந்தாலும் அதையும் தடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். இதனோட சித்த மருந்துகளை நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு சிறுநீரகம் தொடர்பாக இல்லை சிறுநீரக செயலிழப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.